தமிழக மக்களே, இஸ்லாமிய மக்களே, இந்து மக்களே, கிறிஸ்துவ மக்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே பணிவான வணக்கங்கள். இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பில் தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷத்தை படிச்சுட்டு வர்றோம். இன்றைக்கு மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துடைய அற்புதங்கள் என்ற முறையில் இறுதியாக நிறைவாக இந்த அதிகாரம் முடிவாக 12வது அற்புதங்களை நான் சொல்லி முடிக்க போகிறேன். 35ஆம் வசனத்திலிருந்து 38 வரை இந்த வசனம் முடியுது. அதில் உள்ள கருத்துக்களை சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்ய போகிறேன். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். கால்நடையாக போகிறாரு, சகல பட்டணங்களில் போகிறாரு, சகல கிராமங்களுக்கு போகிறாரு, கால்நடையாக நடந்து போகிறாரு. அப்போல்லாம் பஸ் வசதியோ கார் வசதியோ மோட்டார் சைக்கிளோ எந்த ஒரு வசதியும் கிடையாது. அவர் நாட்டை கடந்து போகிறாருன்னா கப்பல் படகு அங்கே பயன்படுமே தவிர மற்றபடி இந்த ஏரியாவில் போகும்போதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. வண்டி கட்டி போகிற அளவில் இயேசு பணக்காரன் இல்லை, சுமந்து போகிற அளவில் அவர் ராஜா என்று சொல்லப்படுகிற உலக ராஜாவும் அல்ல, அது அவர் விரும்புகிறதும் இல்லை. அப்படிப்பட்டவர் இயேசு அல்ல. சீசருடைய காலெல்லாம் கழுவினார் இயேசு. சன்னியாசி போல, பரதேசியை போல, பண்டாரத்தை போல தலை சாக்கிய இடமில்லாதபடி அவர் அனாதியாக திரிஞ்சார் தவிர சுகபோகமாக சொகுசு வாழ்க்கையை இன்றைக்குள்ள மதவாதிகள் வாழ்ந்தது மாதிரி இயேசு வாழவே இல்லை. அந்த மாதிரி மதவாதிகளுக்கு ஐயோன்னு சொன்னார். ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோன்னு சொன்னார். வேதவாரகரே பரிசீரே உங்களுக்கு ஐயோன்னு சொன்னார். எதிர்த்தார். அதை எதிர்த்தவர் தாழ்மையை காட்டணும்ல. அதான் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்து திரிந்து அங்கே உள்ள ஜபாலயங்களுக்கு உபதேசம் பண்ணார். ஜபாலயங்கள்னால் யூதர்களுடைய ஜபாலயங்கள். பழைய ஏற்பாட்டுக்காரங்க அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க கிடையாது, அவங்க யூதர்கள். பழைய ஏற்பாடு மதங்களை பின்பற்றவங்க. மோசே ஆகமங்கள், அந்த யெகோவா என்ற அந்த தேவனை ஆராதிக்கக்கூடிய அந்த இறைவனுடைய மக்கள். ஆனால் இயேசு அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறார், ஊழியம் செய்கிறார். அங்கே உள்ள வியாதிகளை சுகமாக்குறார். எத்தனை நோய்கள், எத்தனை வியாதிகள், எத்தனை பிசாசிகளை சுகமாக்கினார்னு இங்கே சொல்லலை, மொத்தமாக சொன்னதுனால அது ஒரு அற்புதமாக 12வதாக நான் சேர்க்குறேன். அநேகர் சுகமாக்குறாங்க, அநேகர் விடுதலை பெறுறாங்க. இயேசுக்கிட்ட வர்றவங்கெல்லாம் அற்புதம் நடக்குது. ஆகவே இயேசு அந்த திரளான ஜனங்களை கண்டு என்ன நினைக்கிறார்னா, அவர்கள் மேப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவளுமாய் இருக்கிறபடியால் அவர்கள் மேல் மனதுருகிறார். திரளான ஜனங்களை கண்டபோது மேப்பனில்லாத ஆடுகளாக இருக்காங்களே, அனாதிகளாக இருக்காங்களே, ஓனா எப்போ வந்தாலும் அவங்கள கொல்லலாம், புலி சிங்கம் எப்போ வந்தாலும், கரடி எப்போ வந்தாலும் அவங்கள ஆடிக்கலாம், அந்த ஆடை மேப்பன் இல்லையே, அனாதிகளாக இருக்காங்களேன்னு சொல்லி அவங்க மேல் மனதுருகி அநேக விசேஷங்களை அவங்களுக்கு உபதேசம் பண்ணினாருன்னு இன்னொரு சுவிசேஷத்தில் இருக்குது. மார்க் 6:34 இருக்குது. அநேக விசேஷங்களை உபதேசித்தாருன்னே இருக்குது, உபதேசம் கொடுத்தாருன்னே இருக்குது. மனதுருகி அற்புதம் செய்கிறது வேறு, உபதேசம் கொடுக்குறது வேறு. அற்புதம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது, அந்த உபதேசத்தை அவன் விசுவாசிக்கும் போது பரலோகத்துக்கு போவான். நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் இருக்கும்னு சொல்கிறார். அதனால் இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் வசனம்தான் முக்கியம். இன்றைக்குள்ள மதவாதிகள், இன்றைக்குள்ள மேப்பர்கள்லாம் திரளான ஜனங்களை கண்டபோது உருகாமல், உபதேசம் கொடுக்காமல், இறக்கப்படாமல், ஒரு தலைக்கு 10 ரூபா வச்சா, காணிக்க போட வச்சா எவ்வளோ ரூபா வரும்? லட்சக்கணக்கான மக்கள் கூடுறான்னா அவ்வளவு காணிக்க 2 தடவை 3 தடவை பையை போட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருப்பான். இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது காணிக்க எடுத்தாரா?
5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷித்தாரே, காணிக்கை எடுத்தாரா? அப்புறம் 4000 பேருக்கு போஷித்தாரே, காணிக்கை எடுத்தாரா? என்றைக்காவது எந்த கூட்டத்திலையாவது இயேசு காணிக்கை எடுத்ததாக எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இயேசு என்ன பணக்காரனா? சீசர்கள்லாம் பணக்காரங்களா? ஒன்றும் கிடையாது. ஜனங்க கொடுக்குற காணிக்கை தான், அதை வச்சு தான் ரொட்டி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படி தெரிஞ்சாங்க. ஆனாலும் உபதேசத்துக்காக, அற்புத அடையாளங்களுக்காக காசு வாங்கலை அவர். சீசர்கள் கூட காசு எடுத்துகிட்டு போகாதீங்கன்னு சொன்னார், யாருக்கிட்டையும் காசு வாங்காதீங்கன்னு சொன்னார். இலவசமாக பெற்றதை நீங்கள் இலவசமாக கொடுங்கன்னு சொல்லி மத்திய 10ஆம் அதிகாரத்தை சீடர்களுக்கு கூட அந்த காரியத்தை தான் சொன்னார். அதை அடுத்து நான் சொல்ல போகிறேன். அடுத்து சீடர்கள் ஊழியத்துக்கு போகும்போது சொன்னதை நான் அடுத்து சொல்ல போகிறேன். ஆகவே இயேசு எந்த இடத்துலையும் காணிக்க வாங்கலை, பணத்தை வாங்கலை, ஜனங்களை வச்சு அவர் பணக்காரனாக விரும்பலை. இன்றைக்கி உள்ளவங்க மாதிரி இன்றைக்கி உள்ளவங்க மக்களை வச்சு ஆட்டையை போட நினைக்கிறாங்க, பணத்தை வாங்குகிறாங்க, பணக்காரனாக நினைக்கிறாங்க, ஜனங்களை வச்சு தங்களை உயர்த்திக்கிறாங்க, ஏமாத்துறாங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு. தெய்வ பக்தி ஆதாய தொழில் என்றுறாங்க. மக்களை எவ்வளவு மலையராக்குறாங்க, மக்களை எவ்வளோ கேவலமாக நினச்சிருக்காங்க. ரொம்ப அப்பாவி ஜனங்கள்கிட்ட கூட காசு வாங்குகிறாங்க. இந்த மத போதகர்கள் பெரிய சொகுசு வாழ்க்கை வாழ்கிறாங்க. எல்லாம் ஏசிலேயே வீடு கட்டுறாங்க, ஜெட்டு விமானம் வாங்குகிறாங்க, பல்கலைக்கழகம் கட்டுறாங்க, காருண்ய கல்கலையும் கட்டுறாங்க. எவ்வளவோ திட்டங்கள் சட்டங்கள்னு இயேசுவின் பேரால் போய் சொல்லி ஜனங்கக்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்துறாங்க. இயேசு ஒரு காலம் அப்படி செய்யலை, ஒரு காலம் ஜனங்களை ஏமாத்தலை. மனதுருகினார், வசனங்களை கொடுத்தார், சத்தியத்தை சொன்னார். மேலும் என்ன சொன்னார்னா, தம்முடைய சீசர்களை நோக்கி 32 37 38 தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அதனால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இதோடு அந்த அதிகாரம் முடியுது. அதாவது அறுப்பு மிகுதியாக இருக்குது, அறுக்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இப்போ வயலில் பார்க்கும்போது நல்லா விளைஞ்சிருக்கு, நிறைய அறுவடை இருக்குது, அறுக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதான் சீசர்கள், இயேசுவின் சீசர்கள் அப்போ கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. 12 பேர் அவர் தெரிந்து கொண்டார். அதில் கூட ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான். கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. திரளான ஜனங்கள், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இருக்காங்க. அதனால தான் இயேசு நானே நல்ல மேய்ப்பன்னு சொன்னார். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்குறேன்னு சொன்னார். ஜனங்கள் எல்லாரும் ஆடுகளாக, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த அர்த்தத்துக்கு தான் அந்த நல்ல மேய்ப்பன் என்று சொல்ல ஆரம்பித்தது. அதனால் என்னோடு இருக்கிற சீடர்கள் போதாது, இன்னும் நிறையா சீடர்கள் வரணும், எஜமான வேண்டிக்கிங்கன்னா பிதாவை வேண்டிக்கிங்கன்னு சொல்கிறார். தேவனிடத்தில் வேண்டிக்கிங்க, ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு எவ்வளவோ பெரிய வேலைகள் இருக்குது, எங்களுக்கு அவ்வளோ வேலை செய்ய எங்களால் முடியாது, ஆட்களை அனுப்புங்க, சீசர்களை அனுப்புங்க. அதனால தான் இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போகும்போது சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க, எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள், எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து மனம் திரும்பின எல்லா ஜனங்களுக்கும் சீசராக்கி நான் கட்டளிட்ட யாவையும் கைகொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார். அந்த சீடர்களில் ஒருத்தன் தான் தாமஸ். நம்ம இந்தியாவுக்கு வந்து, தமிழ்நாட்டுக்கு வந்து, சென்னையில் இரத்த சாட்சியாக மறித்து தோமா மவுண்ட் ரோடில் சாந்தோம் சர்ச்சு அந்த கல்லறை மேலே தான் எழுப்பப்பட்டிருக்கு. அதனால் கட்டுக்கதையோ புராண புழுகோ கிடையாது, நடந்த சம்பவம் மக்களே, உண்மை எல்லாம் உண்மை. ஆகவே இந்த உலகம்தான் நிலம், பயிர்கள் தான் மனிதர்கள், அறுப்பு வந்து உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். அந்த தேவதூதர்களைப் போல ஊழியர்களை, நல்ல ஊழியர்களை எழுப்புங்க. எல்லா ஊழியக்காரங்களுக்கு தூதனுக்கு எழுதுங்கன்னு சொல்லி தான் சபை தூதனுக்கு, அந்த சபை தூதனுக்கு எழுதுன்னு தான் இயேசு கடைசி காலத்தில் உள்ள சபைகளுக்கு சொல்கிறார். தூதன்னா தேவதூதனுக்கு ஒப்பனை. தேவதூதன்னா தூதுன்னா தேவ பிரசங்கத்தை சொல்கிறவன், தேவனுடைய தூதை சொல்கிறவன் தேவ தூதன். இப்போ நம்ம இந்தியா தூதரன் இருக்குது,
அமெரிக்கா தூதர்ன்ட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்கவங்க தூதரை வச்சுருப்பாங்க. இந்த நாட்டு நிகழ்ச்சிகள்லாம் அந்த நாட்டுக்கு அறிவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அமெரிக்கா தூதர், இந்தியா தூதர் அங்கே அமெரிக்காவில் இருப்பார், அமெரிக்கா தூதர் இந்தியாவில் இருப்பாங்க. அந்த மாதிரி தேவ தூதர்கள் இங்கே கடவுள் வச்சுருக்காரு. அவங்க தான் தேவ ஊழியர்கள். இங்கே உள்ள செய்தியெல்லாம் ஆண்டவருக்கு சொல்லுவாங்க, ஆண்டவருடைய செய்தியெல்லாம் மக்களுக்கு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட தூதர்களை எழுப்பணும். அறுவடை ரொம்ப அதிகமாயிடுச்சு, வேலை ஆட்களை ஆண்டவர் அனுப்பணும், எழுப்புங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். ஆகவே மக்களே, இந்த உலகம்தான் நிலம், பயிர்கள் தான் நாம். இதில் நல்ல பயிரும் உண்டு, கருக்காலும் உண்டு. கருக்கால் முழுவதும் அறுவடை நாளில் அக்கினிக்கு போயிடும், தீயை வச்சு போஷிக்கிடுவாங்க. நல்ல மணிகள் களஞ்சியத்தில் சேர்ப்பாங்க. அந்த களஞ்சியம் தான் பரலோகம், அந்த எரிக்கிறது தான் நரகம், அக்கினி கடல். நீங்கள் எரிகிறீங்களா, களத்தில் அந்த இதில் பரலோகத்தில் சேர்க்கப்படுறீங்களா என்பது நீங்கள் நடந்து கொள்கிற முறையில் இருக்குது. நல்ல மணியாக இருங்க, பதறாக இருக்காதீங்க, மணியாக இருங்க. அறுப்பு வந்து உலகத்தின் முடிவு. அறுப்பு வந்து மரணத்தை குறிக்கும். எல்லாருக்கும் மரணம் இருக்குது. நல்லவனு சாகுறான், கெட்டவனு சாகுறான், எல்லோரும் சாகுறான். செத்த பிறகு நீ மணியாக இருந்தால் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவாய், கருக்காவாக இருந்தால் எரிக்கப்படுவாய். இறந்த பிறகு உள்ள கர்ம வென தர்ம வெனன்னு சொல்கிறாங்களே, தர்மத்துக்கும் கர்மத்துக்குள்ள பலன் பின்னாடி தான் ஏற்படும். இன்றைக்கி நீ தர்மத்தை செய், கர்மத்தை சேர்க்காத, நல்லது செய், நல்லது நடக்கும். எண்ணம் போல் வாழ்வு. நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும். நீ நல்லதே நினை, யாருக்கும் துரோகம் நினைக்காத, போராமல் நினைக்காத. உன்னை போல் பிறரை நினை, பிறனுடைய பொருளை அபகரிக்க வேணாம், ஆசைப்பட வேணாம், ஒருத்தரை கெடுக்கணும்னு எண்ணம் கொள்ளாத, போராமப்படாத. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினை, நல்ல உள்ளம் உன் மனசில் இருக்கட்டும், நீ நல்லா இருப்ப. கர்மத்தை சேர்க்காத, தர்மத்தை சேரு. ஏழை எளியவங்கிட்ட ஜாதி மதத்தை கடந்து உதவி செய், அன்பு செலுத்து. ஏழை எளிய சிறியவனுக்கு எதை செய்தீரோ எனக்கே செய்தீர் என்று சொல்கிறாரு. அறுப்புக்கு முன்னாடி எல்லாருக்கும் உரம் போடுற மாதிரி, தண்ணி ஊற்றுற மாதிரி, நியாயத்தீர்ப்புக்கு பிறகு உள்ள அந்த தீர்ப்புக்கு பிறகு தான் அவங்கள வேறு பிரிக்க முடியும். அது வரைக்கும் இந்த பூமியில் அறுக்கப்படாத சூழ்நிலையில் எல்லாருக்கும் தண்ணி ஓரம் போட்டது போல் ஆண்டவர் எல்லாருக்கும் சமமாக நன்மை செய்கிறாரு. எல்லாருக்கும் காற்று கொடுக்குறாரு, மழையை கொடுக்குறாரு, வெளிச்சத்தை கொடுக்குறாரு. அதில் எல்லோரும் நல்லா தான். அதில் வந்து குறிப்பாக அந்த பதறுன்னு சொல்கிறது தான் கொஞ்சம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும். அது வெயிட் இல்லைல்ல, ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும். அந்த மணியில் உள்ள கதிர் வந்து கீழே குனிஞ்சு, அந்த வெயிட்டு மேலே ஆட்டம் போட முடியாது, கீழே குனிஞ்சு நிற்கும். அதுபோல் நல்ல மனிதர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாங்க. நிறை கூடம் கூத்தாடாது, குறை கூடம் தான் கூத்தாடும். அவங்கெல்லாம் குறை உள்ளவங்க, பணக்காரங்களாக இருப்பாங்க, வசதி உள்ளவங்களாக இருப்பாங்க, சினிமாக்காரங்களாக இருப்பாங்க, ஆட்டம் போடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, அவனை வெட்டுவாங்க, இவனை குத்துவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, விபச்சாரம் பண்ணுவாங்க, வேசித்தனம் பண்ணுவாங்க, விளையாட்டு விளையாடுவாங்க, அப்படி இப்படி தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சண்டீர் மாதிரி குறை கூடம் கூத்தாடும். அவங்க நியாயத்தீர்ப்பு நாளில் அறுக்கப்பட்டு அக்கினிக்கு போயிடுவாங்க. அவங்கள பார்த்து இன்றைக்கி நீ கவலைப்படாத, யோசிக்காத. அவனுக்கு ஒரு ஒரு அறுப்பு உண்டு, அறுவடை உண்டு, அதை மறந்துடாத. இயேசு பெருமான் சொன்ன இந்த புனிதமான வார்த்தைகளை, இந்த நல்ல அறிவுரைகளை ஏற்று மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு, அது இன்றைக்கே நம்ம ரெடியாகணும் என்ற உணர்வோடு கூட இயேசுவின் போதனைகளை உட்கொண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு ஞானஸ்தானம் பெற்று இயேசுவை இரட்சகராக தேவகுமாரனாக ஏற்றுக்கொண்டு அவர் வழியாக பரலோகத்துக்கு சென்றடைய மணியாக களஞ்சியத்தில் சேர்க்க அன்போடு உங்களை அழைக்கிறேன். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 9ஆம் அதிகாரத்தை நிறைவு செஞ்சுட்டேன். 10ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து வர்ற செய்திகளை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.